வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலனும் என்ற தலைப்பின் கீழ் ஆசை சீரமைத்தல் பற்றிய கேள்விகளை பார்க்கலாம். இது பகுதி 3. ஆசை என்பது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை அடைய வேண்டும் என்று எண்ணுவதே ஆசையாகும். ஆசையின் வேறு பெயர்கள்: ஆசை என்ற எண்ணத்தை விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேட்கை, காமம், காமியம், வேண்டுதல் என்று பலவேறு பெயர்களில் அழைக்கின்றோம். ஆசை எழ மூல காரணம் உயிர் வாழுதல் என்ற காரணத்தால் தேவையும், தேவையால் ஆசையும் ஏற்படுகின்றன. உயிர் வாழுதல் என்பதே ஆசைக்கு மூல காரணம் ஆகிறது. 3 வகையான ஆசைகள்: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆசையை ஒழிக்க வேண்டுமா? ஆசையை ஒழிக்க முடியாது, ஒழிக்கவும் கூடாது. ஆசையை சீரமைக்க வேண்டும். மண்ணாசை என்பது மனிதன் இந்த மண்ணிலேயே பிறக்கின்றான், மண்ணின் மீதே வாழ்கின்றான், மண்ணில் விளையும் பொருட்களை ஆகாரமாக உண்டு மண்ணிலேயே மறைந்தும் விடுகின்றான். இந்த உண்மையை மறந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தனதென கொண்டு அறிவில் குறுகி நிற்பது ஒரு மயக்கமான நிலையே. இதையே மண்ணாசை என்கின்றோம். தேங்கிவிடும் வித்துக்குழம்பின் வெளியேற்ற வேகத்தால் உயிராற்றலின் சீரான இயக்கத்துக்கு தடையாகி துன்பமாக உணரப்படுகிறது. இதனை சமன் செய்ய ஆணுக்கு பெண் துணையும், பெண்ணுக்கு ஆண் துணையும் தேவையாகின்றது. இவ்வாறு எழும் ஆசையை பெண்ணாசை என்கின்றோம். பொன்னாசை என்றால் ஒவ்வொரு மனிதனும் அறிவாலும் உடலாலும் சமூகத்திற்கு நன்மையான முறையில் தொண்டு புரிய வேண்டியது முதற்கடமை என்பதை உணர்ந்து கொண்டால் பொன் போன்ற பணத்தின் மீது ஆசை ஏற்படாது. ஆசை சீரமைத்தல் என்பது தம்மில் எழும் ஆசைகளை ஆராய்ந்து துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் ஆசைகளை செயல்படுத்துவதும் தீமை பயக்கும் ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதும் ஆசை சீரமைத்தல் ஆகும். நிஷ்காமிய கர்மா என்பது உறவிலே கண்ட உண்மை தெளிவை துறவு ஆகும். இந்த நிலையை உணர்ந்து செய்யும் செயல்களே நிஷ்காமிய கர்மாவாகும். அளவோடு பற்று வைத்து செயல் புரிவதே நிஷ்காமிய கர்மா. காமிய கர்மா என்பது இச்சை வயப்பட்டு செயல் புரிவது. டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், அதாவது உறவில் துறவு என்பது தேவைக்கேற்ற அளவில் பொருட்களோடும் மக்களோடும் அளவோடும் முறையோடும் விழிப்புடனும் தொடர்பு கொள்ளும் உறவே துறவாகும். துறவு என்பது மனதிற்குத்தான். இன்ப நுகர்ச்சியில் சிக்கிக்கொள்ளாத மனநிலையே உறவில் துறவு என்பதாகும். பொருளாசை ஒருவருக்கு எந்த அளவு தேவை? தேவைப்படும்போது தேவைப்படும் அளவில் மட்டும் பொருட்களின் மீது எழும் ஆசையை அனுமதித்து நிறைவு செய்வதுதான் பொருளாசை. அந்த அளவுக்கு பொருளாசை இருந்தால் போதுமானது. விளைவறிந்த விழிப்பு நிலை எனப்படுவது உயிர்களோடும் பொருட்களோடும் தொடர்பு கொள்ளும்போது பிணக்கின்றி இணக்கத்தோடு இருப்பதுதான் விளைவறிந்த விழிப்பு நிலை எனப்படுகிறது. துறவு என்பது அளவு, அனுபவிக்க வேண்டிய முறை, இவை இரண்டும் தெரிந்து, அதாவது அளவு முறை அறிந்து ஒழுகும்போது துறவு என்பது தானாக அமைந்து விடுகிறது. அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு எனப்படுகிறது. அது எவ்வாறு? ஒவ்வொரு செயலுக்கும் அளவு முறை இருக்கிறது. எந்த செயலில் ஈடுபட்டாலும் அளவு முறை என்ற இரண்டை வைத்து கொள்ள வேண்டும். அளவு முறை மீறும் போதுதான் துன்பம் உண்டாகிறது. அளவு முறை இரண்டையும் கடைப்பிடித்தால் அதுதான் துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படுகிறது. ஞானம் என்பது பஞ்சமா பாதகங்களை செய்ய தூண்டும் அருகுணங்கள் உருவாகி நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. அளவு முறை அறிந்து செயல் செய்யும் போது அந்த பழக்கமே அறிவு வளர்ச்சியை கொடுத்து விடுகிறது, விழிப்பு நிலைக்கு கொண்டு வரும். இந்த விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலையாக வந்துவிட்டால் அதுவே ஞானமாகும்.
நிறைவு செய்ய வேண்டிய ஆசை. எழுகின்ற ஆசைகள் அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் வாழ்வின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமானாலும் சமுதாயத்திற்கு நலம் சேர்ப்பதாக இருந்தாலும் நிறைவு செய்யலாம். தேவையின் பாற்பட்ட ஆசை என்பது பசி, தாகம் முதலிய இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ள எழுந்த ஆசை துன்பத்தை போக்குவதோடு நின்றுவிட வேண்டும். இது தேவையின் பார் ஏற்பட்ட ஆசையாகும். இவை இரண்டும் மதிக்கப்பட வேண்டிய ஆசைகளாகும். துய்ப்பில் மயக்கம் என்பது தேவை நிறைவு செய்யப்படும் போது ஏற்பட்ட நிறைவு அல்லது இன்பத்தின் மீது மனம் மயங்கி விடுகிறது. எந்த பொருள் எந்த செயல் இன்பத்தை தந்ததோ அந்த பொருளை தூய்க்கவும் அந்த செயலை செய்யவும் மனம் மீண்டும் மீண்டும் விரும்புகிறது. உண்மையான தேவை இல்லாமலேயே ஆசை எழுகிறது. துன்பத்தை தீர்க்கும் வகையில் தோன்றிய ஆசை இப்பொழுது அறிவு மயங்கி செயற்கையாக இன்பத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடுகிறது. இதுவே துய்ப்பில் மயக்கமாகும். இன்பத்திற்கான வழி அளவு முறையோடு எல்லாவற்றையும் அனுபவிப்பதும் மற்றவர்களும் அனுபவிக்க வழிவகுப்பதும் இன்பத்திற்கான வழியே. பிறவித்தொடர் இல்லாமலே இருப்பது எப்படி? உண்மை உணர்வு வரும்போது ஒவ்வொன்றிலேயும் உறவும் துறவும் வந்துவிடுகின்றன. அத்தகைய தூய்மை நிலை அடைந்தால் உடலை விட்ட பின்னர் கருமையம் இறைநிலையோடு கலந்துவிடும். அதன் பிறகு பிறவித்தொடருக்கு வழியே இல்லை. முறையான தேவையான ஆசையே ஆனாலும் அதை நிறைவு செய்யும் பொழுது அதன் விளைவை அனுபவிக்கும் பொழுதும் அதன் மீது தீவிரமான பற்று வைக்காமல் அதனை ஒரு கடமையாகவே செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். பற்று என்பது பொருட்களுக்கும் தமக்கும் கடமையில் உள்ள தொடர்பையும் அப்பொருட்களோடு காரண காரிய விளைவு கணக்கு தப்பாத விழிப்பு நிலையோடு கொள்ள வேண்டிய உறவின் அளவு முறைகளையும் திட்டவட்டமாக வரையறுத்து கொள்ள வேண்டும். அப்படியின்றி பொருட்கள் மீது அதிக மனநாட்டம் வைத்திருப்பதைத்தான் பற்று என்று கூறுகின்றோம். பற்று பற்றிய பாடல், அதாவது திருக்குறள். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும். இது திருக்குறளாகும். பேராசை என்பது உயிராற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காகவும் இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காகவும் உண்மையான உயர்வான தேவையின் காரணமாகவும் இல்லாமல் ஏற்படும் ஆசைகள் எல்லாம் பேராசைகளே ஆகும். வாழ்க்கையில் உயர திட்டமிடுதல் ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஆனால் தகுதியையும் அதற்கான ஆற்றலையும் வளர்த்து கொள்ளாமல் வெறுமனே ஒன்றை அடைய விரும்புவதும் பேராசையின் பார்ப்பட்டதே ஆகும். அறிவின் திசை மாற்றமே முரண்பாடே பேராசை ஆகும். ஆறாவது அறிவு என்பது இறைநிலையும் நுண்ணிய அணுவையும் அதிலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றலையும் மனதையும் உணர்ந்து கொள்வதற்காக எழுச்சி பெறும் வேகம் மலர்ச்சி ஆறாவது அறிவு ஆகும். ஆறாவது அறிவின் நோக்கம் புலன்களுக்கு எட்டாத பொருளாக உள்ள இறைநிலை, அதிலிருந்து தோன்றிய ஆற்றல் நிலையாக உள்ள உயிர், அதிலிருந்து தோன்றிய அலைநிலையாக உள்ள மனம், இவற்றை உணர்ந்து கொள்வதே ஆறாவது அறிவின் நோக்கமாகும். பேராசையால் எழும் தீய விளைவுகள் இச்சை குறுகிடில் அருகுணமாகிவிடும், இச்சையின் பூரணம் நிர்குணமாகிவிடும். இது ஞானக்களஞ்சியத்தில் உள்ள பாடல். வாழ்வில் அல்லல் மிகுந்து அமைதி கெடும், செயலில் அன்பு நெறி பிறழும், அறிவு திசை மாறி பொருட்களை தூய்க்கும் இயந்திரமாய் மாறிவிடும், அறிவின் உயர்வுக்கு தடை உண்டாகும், பொருட்கள் மேல் கொண்ட ஆசைகளை சமுதாய மக்களிடையே ஆசையால் சமுதாய மக்களிடையே போட்டி மிகும், பகையும் பிணக்கும் உண்டாகும். அனுபோக பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும், நமது சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும், பாதுகாக்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும். இது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்து ஆகும். நிறைமனம் என்பது ஆசையை அருகுண சீரமைப்பில் நிறைமனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லையற்ற பரம்பொருளான இறைநிலையோடு மனத்தை இணைத்து விரிக்கும் பொழுது மனமும் எல்லையற்று விரிந்து விடுகிறது. இத்தகைய விரிவு பெற்ற நிலையில் மனதில் எந்த குறைபாடுமின்றி நிறைவு ஏற்படுகிறது. அதுவே நிறைமனம் எனப்படுகிறது. ஆசை சீரமைத்தல் பயிற்சி
ஆசை இருக்கும்போது தான் செயல் மலரும். ஆனால் எந்த ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும், எந்த ஆசையை விட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு ஆசையை ஒழுங்குபடுத்தி கொள்வதே ஆசை சீரமைப்பு பயிற்சியாகும். ஒரு ஆசை எழும்பொழுது அதை எவ்வாறு ஆராய வேண்டும்? இந்த ஆசை தேவைதானா என்றும், நிறைவு செய்து கொள்ள வாய்ப்பும் வசதியும் இருக்கிறதா, இது 2வது பாயிண்ட். நிறைவு செய்தால் பின் விளைவு நன்மையா தீமையா, இது 3வது பாயிண்ட். இவ்வாறாக ஆராய வேண்டும். தேவையற்ற ஆசை எழும்பொழுது கூற வேண்டிய சங்கல்பம். தேவையற்ற ஆசை எழும்போது இந்த ஆசை எழுந்ததே தவறு, இதை நிறைவு செய்தால் பல துன்பங்கள் வரும், எனவே இது போன்ற தேவையற்ற ஆசைகள் என் மனதில் எழ இனிமேல் இடம் கொடுக்க மாட்டேன், இந்த ஆசைகளை விட்டுவிடுவேன் என தெளிவாக எண்ணி சங்கற்பம் மேற்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒருமுறை அதே ஆசை மனதில் தோன்றினாலும் முன்பே எடுத்து வைத்திருக்கும் இந்த ஆசையை விட்டுவிட வேண்டும் என்ற முடிவும் கூடவே வருவதால் அந்த ஆசை காலத்தால் மறைந்துவிடும். வெற்றிக்கு வழி. ஆசையை சீரமைக்கும் போது வெற்றிக்கு வழி ஏற்படுகிறது. ஆசை, திட்டமிடல், செயல்படுத்துதல் என்ற 3ம் சரியாக இருந்தால் வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். செயல்படுத்துதல், அணுகுமுறை, சாதித்தல், அனுபவித்தல் என்ற 4ம் ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து வந்தால் ஆசையை வெற்றி கொள்ள இயலும். ஆசை சீரமைப்பினால் ஏற்படும் விளைவுகள், பயன்கள். ஆசை சீரமைப்பு பயிற்சியினால் ஏற்படுகின்ற பயன்கள்: ஆசை சீரமைப்பால் மனதின் குறுகிய நிலை ஒழிந்து விரிந்த நிலை வந்துவிடுகிறது. இதன் காரணமாக பொறுமை, அன்பு, கருணை போன்ற நற்குணங்கள் மிகுந்து காணப்படுகின்றன. மனம் பாரமின்றி கலகலப்பாக இருக்கும். செயலில் துணிவு வந்துவிடும். எதையும் சாதித்து விடலாம் என்ற உற்சாகம் மிகுந்து இருக்கும். எடுத்த காரியம் நிச்சயம் வெற்றி தரும். ஆசை நிறைமனமானால் வாழ்க்கை நலன்கள் அனைத்தையும் பெறுவது எளிதாகி வாழ்வின் லட்சியமே நிறைவேறிய ஒரு உணர்வு உண்டாகும். வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். வெற்றி கிட்டும். நிறை மனம் அமையும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.